بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்பதற்கு நாமெல்லாம் தயாராக இருக்கிறோம் என்பதை உலகையே சொல்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்தவரை அது இந்த நாட்டிலே ஏற்பட்டதற்கு முக்கியமான அடிப்படையான காரணம் என்ன என்பதை முதலிலே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இந்திய திருநாடு அற்புதமான ஒரு அரசியல் சாசனத்தை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. நமது நாட்டிலே இருப்பது போன்ற ஜனநாயக உரிமைகள் மதச்சார்பற்ற தன்மைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவாதம் உலகத்திலே பெரும்பாலான நாடுகளிலே காணப்பட முடியாது. அவ்வளவு அழகான சட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாடு அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறதா? சட்டத்தை காக்கின்ற இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், அதிகார வர்க்கத்தினர்கள், ஆளும் வர்க்கத்தினர், நீதி செலுத்தக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய திராணி பெற்றவர்களாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் பாபர் மசூதி பிரச்சனை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்காது. ஒரு சட்ட விரோதமான கும்பலுக்கு சட்டம் தலை வணங்கிய காரணத்தினால்தான், சட்டத்தை காக்கக்கூடியவர்கள் ரவுடி கும்பலுக்கு பணிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பாபர் மசூதி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாபர் மசூதி பிரச்சனைக்கு மாத்திரமல்ல, நமது நாட்டிலே போடப்படுகிற எல்லா சட்டங்களுடைய கதியும் இதுதான். பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாது என்பார்கள். போலீஸ் அதிகாரியுடைய மூஞ்சிலே புகையை பிடித்து ஊதிவிட்டு போவான். அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பான் பழாக்கு விற்கக்கூடாது என்று சொல்வார்கள். கடைகளிலே சரம் சரமாக தொங்கிக் கொண்டே இருக்கும், சட்டம் இருக்கும். ஆபாச போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது, ப்ளூ பிலிம்கள் விட்டு என்ற பெயரிலே காட்டக்கூடாது என்றெல்லாம் இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது. ஆனால் மோகன் ரோட்டில் இது போன்ற போஸ்டர்களை நீங்கள் பார்க்கலாம். முதலமைச்சர் போவார், மந்திரிகள் போவார்கள், அதிகாரிகள் போவார்கள். சட்டம் என்பதற்கு மதிப்பு கொடுக்காத ஒரு நாடு இது. சிங்கப்பூரில் சொல்வார், உதாரணம் காட்டுவார்கள், எச்சிட்டு போனா பயன் போட்டுவாண்டு. அதே மாதிரி ஒரு சட்டத்தை இங்க போட்டா கூட அமல்படுத்த மாட்டாங்க. பிரச்சனை எங்க வருகிறது என்று சொன்னால், ஒரு நாடு நாடாக இருக்க வேண்டுமானால் நாட்டிலே இருக்கின்ற சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இங்க சட்டங்கள் எப்படி அமல்படுத்தப்படுகிறது தெரியுமா? ஒன்று, மாமூல் தராதவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும். சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என்று சொன்னால், அந்த சட்டத்தில் டிராபிக்ல மீறானா அவங்கிட்ட லஞ்சம் வாங்கணும். லஞ்சம் கொடுத்தால் கேஸ் இல்லை, கொடுக்கலன்னா கேஸ். இதான் நாட்டு சட்டம். நம்ம நாட்டில் சட்டம் அழகா இருக்குதுங்க. சட்டத்தை பேணக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று தங்களுடைய லாபத்திற்காக, லஞ்சத்திற்காக சட்டத்தை காலிலே போட்டு மிதிக்கிறார்கள், அல்லது பிடிக்காதவர்களை, எதிர்க்கட்சிகளை,
சிறுபான்மை சமுதாயத்தவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களை அல்லது பிடிக்காத பத்திரிகையாளர்களை உள்ளதை உள்ளபடி போட்டு உடைக்கக்கூடியவர்களை பழி வாங்குவதற்கு சட்டத்தை பயன்படுத்துவார்கள். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் எந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டாலும் ஒன்று மாமூல் கொடுக்கவில்லை என்ற காரணமாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் எதிரிகளை பழி வாங்குவது காரணமாக இருக்கும். எந்த சட்டத்தை இந்த நாட்டில் ஒழுங்காக நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள்? அதான கோளாறு, பாபர் மசூதிக்கு அதான கோளாறு. இன்றைக்கு சிறைச்சாலையில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். சிறை கூடங்களிலே நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சில தவறுகள் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடைக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக என்னென்ன உரிமைகளை சட்டம் கொடுத்திருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டுமா இல்லையா? இப்ப சமீப காலங்களாக என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிறைவாசிகளை பார்க்க செல்லுகிற குடும்பத்து பெண்களை அங்கு சுற்றி நிற்கக்கூடிய செக்யூரிட்டிகளும் வாரன்களும் ஒட்டுவதும் உரசுவதும் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் என்ற போக்கை போல் ஆரம்பித்திருக்கிறார்கள். கோவையில் ஆரம்பித்தார்கள், இப்போது சென்னையில் துவக்கியிருக்கிறார்கள். அப்ப சிறைச்சாலையில் சென்று அந்த குடும்பத்து பெண்கள் பார்க்க போகும் பொழுது கூட சட்டப்படி அதற்கு உரிமை இருக்கும் பொழுது அதை கூட அவர்கள் கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு இந்த சமுதாயத்தின் உணர்வுகளை சீண்டி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எங்க சட்டம் இருக்கிறது? யார் இந்த மாதிரி வன்முறையாளர்களை தீவிரவாதிகளை உண்டாக்குகிறார்கள்? இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக பரவலாக செய்திகள் வந்த பிறகும் கூட அதை கண்டும் காணாமலும் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையிலும் தான் அதிகார வர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி எல்லா சட்டங்களுமே குப்பை கூடைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. பாபர் மசூதி பிரச்சனையில எத்தனை சட்டமீறல் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலையும் சட்டமீறல்கள், ஒவ்வொரு இடத்திலையும் சட்டம் கீழே போட்டு விதிக்கப்பட்டது. சட்டத்தினுடைய வாசகங்கள் குப்பை கூடைக்கு அனுப்பப்பட்டன. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு உள்துறை அமைச்சராக மத்தியில் இருக்கக்கூடிய அத்வானி அவர்கள் மிகப்பெரிய ரவுடி கும்பலை திரட்டிக் கொண்டு சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் கரசேவை செய்வோம் என்று அறிவித்துவிட்டு இந்த பள்ளிவாசலை உலகறிய இடித்தார். அப்போது நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? இந்த நாட்டுடைய ராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த நாட்டிலே இருக்கிற போலீசார், காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த நாட்டிலே இருக்கிற சட்டம் என்ன செய்தது? அவர்களை பிடித்து உதைத்திருக்க வேண்டாமா? அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திருக்க வேண்டாமா? சட்டத்திற்கு எதிராக நாங்கள் படை திரட்டி வருகிறோம் என்று நாட்டுக்கு எதிராக, சட்டத்துக்கு எதிராக படை நடத்தி வந்தவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களா இல்லையா? அதனால குழப்பம் இடிக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? போலீஸுக்கு அதிகாரம் இல்லையா? ராணுவத்துக்கு அதிகாரம் இல்லையா? எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அன்றைக்கு சட்டத்துக்கு உடன்பட்டதாக இருந்திருக்கும். வேடிக்கை பார்த்தார்கள், இடிக்க விட்டார்கள், அதற்கு துணை செய்தார்கள். சில ராணுவ வீரர்கள் தாங்களும் கடப்பாறை எடுத்துக்கொண்டு இடித்தார்கள். சில காவல்துறையை சேர்ந்தவர்கள் தாங்களும் அந்த இடிப்பிலே பங்கெடுத்துக் கொண்டிருந்ததை பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி சட்டங்களை மீறுகிற காரணத்தினால் அடிப்படை அங்கிருந்து வருகிறது. சட்டங்களை மீறுகிற காரணத்தினால் தான் பாபர் மசூதி பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிறது. சட்டத்துக்கு கட்டுப்படுவதாக இந்த சங் பரிவாரம் நாட்டினுடைய சட்டத்தை காக்கின்ற பொறுப்பில் இருக்கிற வாஜ்பாய் அவர்கள் சம்மதிக்கட்டும். அடுத்த நிமிடம் பாபர் மசூதி பிரச்சனை தீர்ந்துவிடும். சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்படுவோம், நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுவோம், நீதிமன்றத்திலே உத்தரவுகளை கட்டுப்படுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்களே. ஆனால் ஒரு வினாடி நேரத்தில் தீர்ந்துவிடக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இது. சட்டத்திற்கு கட்டுப்படாமலேயே சட்டத்தை மீறி, நீதிமன்றத்தை மீறி, சட்டத்தை அவமதித்து தங்களுடைய வன்முறை சக்தியை காட்டி அவர்களுக்குத்தான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதான் பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம். அதனால இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் புதிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு. இப்ப சமீபத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிற இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். அதனுடைய பழைய வரலாறுகளை நீங்கள் கவனத்தில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத மக்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், முஸ்லிம்களாக நீங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பாபர் மசூதி பிரச்சனை என்ன? பாபர் மசூதி என்பது அது ராமருக்கு கட்டப்பட்ட ஒரு கோயில் இருந்த இடம். இதான பிரச்சனை. அந்த கோயிலை இடித்துவிட்டு பாபர் என்ற முஸ்லிம் மன்னர் பள்ளிவாசல் கட்டினார். இதான பிரச்சனை. எப்படி கிளப்புறாங்க என்று சொன்னால்,
அது ஒரு கோவில் இருந்தது, ராமருக்கு கட்டப்பட்ட கோவில் இருந்தது. அந்த கோவிலை முஸ்லிம் மன்னர் இடித்து விட்டார், இடித்ததனால் எங்களுக்கு அதை தர வேண்டும். இதுதான் இந்த சங் பரிவார கும்பல் இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக, இந்து சமுதாய மக்களை உணர்ச்சி வசப்பட செய்வதற்காக, தவறான வழியில் நடத்துவதற்காக எடுத்து வைக்கிற வாதம். இவர்கள் ராமர் அங்கே பிறந்தார் என்றும், ராமருக்கு கோவில் இருந்தது என்றும், அது இடிக்கப்பட்டுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்றும் கூறுகிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நம்ம ராமரில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் அவருடைய உண்மை என்ன என்று விளங்கும். அப்ப ராமருக்கு கோவில் இருந்தது, ராமர் அங்கே பிறந்தார், அந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டு அதை பாபர் இடித்தார் என்று சொல்வதாக இருந்தால், ராமர் என்பவர் யார்? இந்து மத இதிகாசங்கள் எப்படி, இந்து மத புராணங்களின்படி ராமர் என்பவர் யார்? அவருக்கு அந்த ஊரில் ஒரு கோயில் இருந்திருக்குமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டுமா இல்லையா? பேராசிரியர் சுமதிகுமார் சட்டர்ஜி என்பவர் இந்திய அரசில் தேசிய பேராசிரியர் பட்டம் பெற்றவர். இவர் உலக இலக்கியங்களும் தாகூரும் என்ற நூலிலே பக்கம் 48-49 சொல்கிறார் ராமரை பற்றி. அவர் முஸ்லிம் இல்லை, அவர் நாத்திகர் இல்லை, அவர் திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர் சொல்லுகிறார், வால்மீகியால் உருவாக்கப்பட்ட இலக்கியம் அதான் ராமர் காப்பி என்பது. ராமர் வரலாற்று மனிதர் என்றோ குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தார் என்றோ எந்த வரலாற்று ஆதாரம் கிடையாது. அவர் சொல்றாரு, ஏப்ப ராமர் பிறந்தார் அதனால தாண்ட சொல்றீங்களே, அப்படி ஒருத்தர் கதை எழுதி வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ராமர் என்று ஒருத்தர் வாழ்ந்ததே இல்லை என்று நாம் சொல்லவில்லை. இந்திய அரசாங்கத்தினால தேசிய பேராசிரியர் என்ற பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், அது வால்மீகி என்பவர் ஒரு கதையாக எழுதினார், அதுல ஒரு ராமரை வரைவத்தி என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். உண்மையிலே அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா என்று கேட்டால் வாழவே இல்லைன்னு சொல்றாங்க. சரித்திரத்தில் வாழாத ஒருத்தர் எப்படி இந்த பள்ளிவாசல் இடத்துல பிறந்திருப்பாரு? சரித்திரத்தில் வாழவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த இடத்துல பிறந்தார் என்று தாண்டி கேட்டா இது என்ன நியாயம்? இது சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அதே மாதிரி இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஏகே மஜும்தார் என்பவர், இவர் சாந்தி நிகேதன் என்ற அமைப்பை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கிறிஸ்தவ சகாப்தத்தின் துவக்கத்தில், கிறிஸ்தவ சகாப்தம் ஆரம்பிக்குது பாருங்க, அதாவது இப்ப 2003 நடக்குது இல்லையா, ஒரு 2003 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகாப்தத்தினுடைய துவக்கத்தில் ராமரை பற்றி எந்த குறிப்பும் எந்த புத்தகத்தில் எந்த நூல்ல எந்த கல்வெட்டிலையும் கிடையாது. ராமர் என்ற ஒருத்தர் இருந்ததாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி எதிலையும் காட்டுகிறார். ராமர் என்று ஒருத்தர் இருந்ததாக பிந்தி எழுதின நூல்கள் நீங்க காட்ட முடியுமே தவிர, கிருஷ்ணரை பற்றி உங்களுக்கு காட்ட முடியும், சிவபெருமானை பற்றி காட்ட முடியும், முருகனை பற்றி காட்ட முடியும், பிள்ளையாரை பற்றி காட்ட முடியும். இவர்கள் எல்லாம் பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் உள்ள நூல்கள் இவர்களை பற்றி குறிப்பிடப்படும். ராமரை பற்றி குறிப்பு எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, கிறிஸ்துடைய காலத்துக்கு பின்னாடிதான். இது யார் சொல்றா? அப்துல் காதர் பாய் சொல்லவில்லை, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஏகே மஜும்தார் என்ற ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார். அது கிறிஸ்துவ சகாப்தத்துக்கு பிந்திதான் ராமர் என்பவர் இங்க அறிமுகமாகிறாரு, இந்திய மக்களுக்கு தெரியும் என்று சொன்னார். சொன்னா அவர் எப்படி அம்பு பிறந்திருப்பாரு? சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி சரி, ராமர் பள்ளிவாசல் இடத்துல ராமர் பிறந்தாரு, சரி, எப்ப பிறந்தாரு? கிபி எத்தனையில கிமு எத்தனையில ஒரு கணக்கு வேணும்ல. ஒரு ஆள் பிறந்தார்னு சொன்னா, ஏசுநாதர் பிறந்தார்னு சொன்னா 2003 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு சொல்ல முடியும். திருவள்ளுவர் பிறந்தார்னு சொன்னா அவர் ஒரு 2005 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாரு என்று சொல்ல முடியும். நபிகள் நாயகம் பிறந்தார்னு சொன்னாங்கன்னா ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்ல முடியும். புத்தருக்கு சொல்ல முடியும், பெரிய பெரிய தலைவர்களுக்கு சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த ஊரில் பிறந்தார் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால், ராமர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு சொன்னா நான் சொல்லல, ராமர் எப்ப பிறந்தார் என்பது அசோக் சிங்காவோ தொக்காடியாவோ தீர்மானிக்க கூடாது, இந்து மத வேதங்கள்ல இருந்து காட்டணும். இவங்க நினைக்கிறத சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் சொல்லணும்? ராமரை பற்றி பேசக்கூடிய இதிகாசங்களிலேயே ராமர் எப்போது பிறந்தார் என்று சொன்னால், ராமர் பிறந்தது திரேதா யுகத்தில் பிறக்கிறாரு. திரேதா
யுகம், அதாவது இந்த உலகத்தினுடைய வருடங்கள் இருக்கா இல்லையா, இதை யுகங்களாக இந்து சமயத்தில் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகத்துக்கு பேரு கலியுகம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, இது கலிகாலம் முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பாஷையில சொல்லுவாங்க இது கலியுகம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது கலியுகம். இந்த கலியுகம் ஏற்பட்டது எப்ப தெரியுமா? இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வருஷம் தான் கலியுகம் இல்ல. கலியுகம் என்பது இயேசுநாதருக்கு முன்னாடி கிமு இருக்கிற இயேசுவுக்கு முன்னாடி 3102 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமாகுது. கலியுகம் என்பது இயேசுவுக்கு முன்னாடி ஒரு 3002, இயேசுவுக்கு பின்னாடி ஒரு 2003, 5105 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு கலியுகம். இப்ப நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் எத்தனாவது ஆண்டு? கலியுகத்தில் 5125 வருஷம், 105 வருஷம் ஆகுது. அப்ப 5100 வருடமாக இந்த கலியுகம் நடக்கிறது. இந்த 5000 வருஷத்தில் பிறக்கவில்லை. நல்லா கவனிக்க, ராமர் எப்ப பிறந்தார் என்று கேட்டால் இந்த போன நூற்றாண்டில் பிறக்கல, கிபி 1 பிறக்கல, கிமுல பிறந்தாரா, கிமு 1000, கிமு 2000, கிமு 3, அதையெல்லாம் பிறக்கவில்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த யுகத்துக்கு முன்னாடி திரேதா யுகம், அது ஒரு பல ஆயிரம் வருஷங்கள் கொண்டு அப்படி ஒரு யுகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுகத்திலேதான் ராமர் பிறந்தார் என்று யாரு சொல்றா? ராமாயணத்தை வால்மீகி சொல்றார், நம்ம சொல்லல. நம்ம சொல்ல ஈவர பெரியார் சொல்லல. ராமாயணத்தை எழுதின வால்மீகியை கொண்டுதான் ராமாயணம் உலகத்துக்கு தெரியுது. அந்த ராமாயணத்தை வால்மீகி சொல்லுகிறாரு. இவர் எப்ப பிறந்தார், ராமர் எப்ப பிறந்தார்னு சொன்னா ஒரு 5000 வருடத்திற்கு மேல. அந்த திரேதா யுகத்தில் அது பல ஆயிரம் வருடங்களை கொண்டது. அந்த யுகத்துல தான் பிறந்தாரு. இப்ப குறைச்சு வைத்துக் கொண்டா கூட திரேதா யுகத்துடைய கடைசி வருஷத்துல அவர் பிறந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட 5000 வருஷம் வந்து போயிடும். திரேதா யுகத்துடைய ஆரம்பத்தில் பிறந்தான்னு வைங்க, அது 50000 வருஷம் ஓடி போயிடும். திரேதா யுகத்தினுடைய கடைசி வருஷத்தில் ராமர் பிறந்தார் என்று சொல்வதா இருந்தா கூட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அயோத்தியில் பிறந்திருக்கிறார். அடிச்சல இல்லையா? அதே நேரத்தில் 5000 வருடமாக ஒருவர் வாழ்ந்திருந்தார்னு சொன்னா, ஒரு ஊர் இருந்துச்சுன்னு சொன்னா அதை இன்னைக்கு ஆய்வு செய்ய முடியும். அயோத்தி என்ற ஊரை போய் பல வகையில் ஆய்வு செய்யறாங்க. 5000 வருஷமா ஒரு குக்கிராமம் இல்லை அயோத்தி என்பது. ராமாயண கதைப்படி அதுல பெரிய மாட மாளிகைகள் இருக்கிறது, அற்புதமான வீதிகள் இருக்கிறது, பெரிய அரண்மனை இருக்கிறது. ராஜாவுக்கு மகனாகத்தான் அவரை பிறக்கிறாரு. அப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்த ஒரு பெருநகரம் அந்த ஊர்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதை தோண்டி துருவி ஆய்வு செய்து பார்த்தா அது தெரிஞ்சு போயிடும். இந்த ஊர் இவ்வளவு வருஷம் ஆயிருக்கும், இந்த ஊர் உண்டாகி இத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதை ஆய்வு செய்த மக்கள், அறிஞர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக அந்த அயோத்தி என்ற ஊர் ஒரு கிமு 700 தான். கிமு 7ஆம் நூற்றாண்டு. கிமு 7ஆம் நூற்றாண்டு என்ன அர்த்தம்? இன்னையிலிருந்து ஒரு 2700 வருஷத்துக்கு முந்தி, 2700 வருஷத்துக்கு முந்திதான் அயோத்தி என்ற ஊரே உண்டாகுது. அயோத்திங்கிற ஊருடைய வயசு என்ன என்று கேட்டால், இன்றையிலிருந்து 2700 வருஷத்துக்கு முந்திதான் அயோத்தியில் மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இவர் பிறந்தது 5000 வருஷத்துக்கு முந்தி, ஊரு உண்டானது 2700 வருஷம் தான். இது ஒரு 2000 கிமுங்க, ஒரு 700 சேர்த்துக்கிறங்க, 7ஆம் நூற்றாண்டு. ஒரு 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அயோத்தி என்ற ஊரில் மக்கள் வசித்தார்கள் என்று யார் சொல்றா? புறம்போக்கா? இல்ல. யார் சொல்றா தெரியுமா? நம்ம நாட்டுடைய அரசாங்கத்தில் இந்திய தொல்பொருள் இலாக்கான்னு ஒன்று இருக்கு. தொல்பொருள் இலாக்காங்கிறது தனியார் நிறுவனம் இல்ல, நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அவங்க அயோத்தியை போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த பொருள்களை தோண்டி துருவி ஓடு கிடைக்குதா, மண்டை ஓடு கிடைக்குதா, ஊடு கட்டின ஓடு கிடைக்குதா, செங்கல் கிடைக்குதா, பானை கிடைக்குதா, கல்லு கிடைக்குதா, கத்தி கிடைக்குதா, கபடா கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்து அவைகள் ஆராய்ச்சி பண்ணி இந்திய தொல்பொருள் இலாக்கா உடைய அறிக்கை 1976-77ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் இலாக்கா வெளியிட்ட அறிக்கையில பக்கம் 52, 53 இந்த 2 பக்கத்துல இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் இலாக்கா சொல்லுது 2700 வருஷம் தான் மனிதர்கள் அங்க வாழ்றாங்க. 5000 வருஷமா யாரும் வாழல, 5000 வருஷமா ஊரே இல்ல. அப்ப இல்லாத ஊர்ல எப்படி பிறந்திருப்பாரு? ஏங்க நீங்க தான் சொல்றீங்க திரேதா யுகத்துல பிறந்தாருங்கிறீங்க. திரேதா யுகம்னு சொன்னா 5000
வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. 5000 வருஷத்துக்கு முந்தி போறதா நீங்க சொல்றீங்க. கவர்மெண்ட் சொல்லுது 2700 வருஷத்துக்கு பறக்கல, ஊர் இல்ல, அயோத்தி இல்ல அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி 76 77 அறிக்கை மட்டும் இல்ல, 79 80 வரவங்க எல்லாம் பொய்ன்னு சொன்ன உடனே மறு ஆராய்ச்சி யார் பண்றாங்க? பிபி லால் என்பவரும் KN தீட்சித் என்பவரும், இப்ராஹிம் மூசாவும் இல்ல, லால் என்பவரும் தீட்சித் என்பவரும், தீட்சித் யாரும் பேர்ல உங்களுக்கு வழங்கி போயிடும், தீட்சித் என்பவரும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா 7ஆம் நூற்றாண்டின் கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 700 வருஷத்துலதான் அங்க மனித சஞ்சாரம் வாழ துவங்கியது. அதுக்கு முன்னாடி மனித சஞ்சாரம் இல்ல. அப்ப எங்க இப்ப எதுக்கு நம்ம ராமர் தேவையில்லாத விஷயம்? ராமரை பற்றி இந்து சகோதரர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை அவங்க உண்டாக்குறாங்க. ராமர்னா என்னங்கிற வரலாற்றை நம்ம நபிகள் நாயக வரலாற்று பேச வேண்டிய மேடையில ராமர் அவர்கள் எப்ப பிறந்தாரு, அவரை பத்தி என்னென்ன உங்களுடைய புராண இதிகாசங்கள் இருக்குது என்று நம்ம சொல்லக்கூடிய அளவுல இன்றைக்கு நிலைமை இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதுல இன்னொரு பாயிண்ட் கவனிங்க. அயோத்தின்னு அந்த ஊர் இருக்குது, அதுல சரண்வேர்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்துல உள்ளது என்னன்னா அலகாபாத்ல பரத்வாஜ் ஆசிரமம் 3 இருக்குது. இது 3க்கு என்ன தொடர்பு சொன்னா, ராமர் இருக்கார்ல அவர் அயோத்தியில இருந்து அந்த சரண்வேர்பூர்ல ஒரு ஆறு ஓடுதுல அந்த ஆத்தை கடந்து அலகாபாத்ல போய் அந்த பரத்வாஜ் ஆசிரமத்தில் போய் அவர் தங்கினாரு என்று ராமாயணத்தில் இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, அயோத்தியில இருந்த ராமர் அங்க ஓடக்கூடிய அந்த சரண்பூர்ங்கிற அந்த ஆத்தை கடந்து அலகாபாத் போய் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அதுல போய் தங்கினார் என்று ராமாயணம் சொல்லுகிறது. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த 3ஐயும் சோதிப்போம். எந்த 3ஐயும்? பரத்வாஜ் ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமம் இருக்கிற 1000 அடிக்கு தோண்டி 100 அடிக்கு தோண்டி என்னென்ன கிடைக்குது அந்த பகுதியை பூரா ஆய்வு பண்றாங்க. அந்த சரண்பூர்ங்கிற அந்த ஊரை என்ன செய்யறாங்க, அந்த ஆத்தோட கடந்து போனாரு, அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அயோத்தியை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அயோத்தியில இருந்து 35 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு சரண்பூர்ங்கிறது. அயோத்தியில ஆரம்பிச்சு 35 கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டிக்கிட்டே போய் அங்க என்னமா தடயங்கள் கிடைக்குதா, வீடு இருக்குமா, வாசல் இருந்துச்சா, என்னமா இருந்துச்சா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு துப்பு கிடைக்கல. அதாவது ராமர் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு அரண்மனை இருந்துச்சு அங்க. இதெல்லாம் யார் சொல்றா? இது நம்ம சொல்லல, ஆய்வு செய்த அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர் டாக்டர் ஆரியல் சுக்லா, டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர் சுக்லா என்பவர் சொல்கிறாரு, நாங்க 35 கிலோமீட்டருக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டோம், ஒண்ணுங்கானா. அங்க பிறந்ததுக்கு என்ன ஒரு கல்வெட்டு, ஒரு தடயம், ஒரு கொப்பரை, ஒரு தன்மை இல்லையா, ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்றை கவனிக்க வேண்டும். எதுக்குன்னா, நம்ம அடிப்படையில இருந்து பாபர் மசூதி பிரச்சனைக்கு பேசிக் என்ன நீங்க வழங்கணும், வேண்டுமென்று ஒரு இட்டுக்கட்டி ஒரு கதையை சொல்லி அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருந்த மக்கள் மத்தியில் துவேஷத்தை ஊட்டி, முகலாய மன்னர்கள் முஸ்லிம்கள் உங்கள் கோயில் எடுத்தார்கள் விடலாமா என்ற ஆத்திரத்தை ஊட்டி, அர்த்தபூர்வமான வாதங்களை எடுத்து வைக்காமல், சான்றுகளை எடுத்து வைக்காமல் நம்மை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிற இந்த சங் பரிவாரத்தினுடைய முகத்திரை கிழிப்பதற்கு தான் இதை பேசுகிறோம், வேற ஒரு நோக்கம் கிடையாது. அதே மாதிரி அந்த வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அயோத்தியை பற்றி பேசும் பொழுது அந்த அயோத்திக்கு பக்கத்துல ஒரு சரையு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது அவர் சொல்றார். யார் சொல்றா? வால்மீகி சொல்றாரு, சரையு என்ற பெயர்ல ஒரு ஆறு அங்கே ஓடுகிறது. அது எங்க ஓடுதுன்னு கேட்டா, அயோத்தியில இருந்து 1.5 யோஜன், 1.5 யோஜன் யோஜன்ங்கிறாங்க, 1.5 யோஜன் தொலைவுல அந்த சரையு நதி இருக்கிறது. 1.5 யோஜன் என்பது கிலோமீட்டர் கணக்கில் இப்ப சொல்வதாக இருந்தால் சுமார் 23 கிலோமீட்டர். 1.5 யோஜன்கிறதுக்கு ஒரு யோஜன்கிறது ஒரு 15,000 கிலோமீட்டர், 16 1 24. அப்ப 1.5 யோஜன் தொலைவுல 24 கிலோமீட்டர் தொலைவுல தான் அயோத்தியிலிருந்து எவ்வளவு தூரத்துலங்க, இப்ப தாம்பரம் எவ்வளவு இருக்கு, இங்க அயோத்தி இருந்துச்சுன்னு சொன்னா சரையு நதி தாம்பரத்தில் ஓடுது. புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இந்த சென்னையை மண்ணடி அயோத்தி என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் சரையு எங்க ஓடுதுங்க, தாம்பரத்தில் ஓடு, அவ்வளவு தூரத்தில் ஓடுகிறது என்று சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற அயோத்தி அங்க போனீங்கன்னா அயோத்தியிலேயே ஓடுது சரையு.
நீங்க போய் பார்த்தீங்களா? இப்ப நீங்க போய் பார்த்தீர்களே, ஆனால் அந்த அயோத்திங்கிற ஊரிலேயே ஒட்டி கொண்டு ஊரை தொட்டுக்கொண்டு என்ன ஓடுகிறது? சரையு நதி ஓடுகிறது. அப்படியானால் ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அயோத்தி இது இல்ல. ராமாயணத்தில் மண்ணடின்னு சொல்றாரு அவரு. இப்ப தாம்பரத்தை அயோத்திக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அயோத்திங்கிறது மண்ணடி வைத்துக் கொள்ள முடியாது. மண்ணடி தான் அயோத்தி. மண்ணடியில இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் தாம்பரத்தில் ஓடுது ஆறு என்று சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தாம்பரத்தில் உட்கார்ந்து இதை அயோத்திக்கிறான். அப்ப விளங்குறா? இப்ப இருக்கிற அயோத்திக்கும் ராமர் விஷமாவே வாழ்ந்தார் என்று ராமாயணத்தை அப்படி ஏற்றுக்கொண்டோம் சொன்னா, ராமர் பிறந்தது இப்ப இருக்கிற அயோத்தியில இருந்து 23 கிலோமீட்டர் தள்ளி. இப்ப அயோத்தின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருந்து 23 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குன்னுதான் ராமாயணத்துல நீங்க நம்பினா சொல்லணும். ராமாயணத்துல எங்களுக்கு நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ராமாயணத்துல வால்மீகி சொல்றாருல, அதை நாங்க நம்புறோம். இப்ப இருக்கிற அயோத்தியில இருந்து. ஏன்னா ராமரன் எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட? வால்மீகி வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்ட. இந்த வாஜ்பாய்க்கு வேற எங்க இருந்து ராமரை பத்தி தெரியும்? அத்வானிக்கு ராமரை பத்தி எப்படி தெரியும்? அசோக் சிங்காருக்கு ராமரை பத்தி எப்படி தெரியும்? வால்மீகி எழுதின வச்சுதான் தெரியும். பேரை மட்டும் அங்க இருந்து எடுத்துக்கிறீங்க, சரித்திரத்தை நீங்க போட்டுக்கிறீங்களா? பேரை மட்டும் ராமாயண வால்மீகி எடுத்துக்கிறீங்க, அதனுடைய வரலாற்றை நீங்க கற்பனை பண்ணுவீங்களா? அப்ப ராமாயணத்தை நாம் நம்பக்கூடியவர்களாக இந்து மக்கள் சகோதரர்கள் ராமாயணத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ராமாயண கூற்று பிரகாரம் என்ன சொல்லணும்? இப்ப இருக்கிற அயோத்தியில இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் தான் என்ன இருக்குது? அயோத்தி இருந்தது. வேற அயோத்தி. இப்ப பேரை மாத்திக்கிட்டாங்க. அங்கதான் அவர் பிறந்தாரு. ஏன்னா ராமர் பிறந்த அயோத்தி என்பது சரையு நதியிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்று யார் சொல்றா? வால்மீகி சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் நீங்க போய் எடுத்து பார்க்கலாம். அப்ப இது போயிட்டாச்சா? அடுத்தது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். வால்மீகி சொல்ற தாம்பரம் நம்ம சொல்லலாம் நினைக்கிறோம். தாம்பரமும் இல்லைங்கிறது ஆதாரம் கிடைக்குது. என்ன ஆதாரம்? தாம்பரம் தான் அயோத்தின்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ஓடி நாட்டை விட்ட ஓடுன்னு சொல்றவங்களுக்கு ஆதாரம் எங்க கிடைக்குதுன்னு கேட்டா, அதே வால்மீகி சொல்றாரு ராமாயணத்துல தான். வால்மீகி தான் ராமாயணத்தை யார் எழுதினாரோ அந்த வால்மீகி சொல்றாரு, ராமாயணத்தில் சொல்கிறாரு, அயோத்தியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் ஓடுகிற அந்த சரையு நதி கங்கையில் கலக்கிறது அப்படிங்கிறார். இங்க கலக்குதா? கங்கை நதியில கலக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க அயோத்திக்கு போய் பார்த்தீர்களேயானால் இப்ப சரையு என்று பெயர் வைக்கப்பட்ட நதி, சரையு நதி அல்ல, சரையு என்று இப்போது பெயர் சூட்டப்பட்டிருக்கிற இந்த நதி கங்கையில் கலக்கவில்லை. ராமர் அதாவது வால்மீகி என்ன சொல்றாரு? சரையு நதி கங்கையில சங்கமம் ஆகுதுங்கிறாரு. ஆனால் இந்த சரையுங்கிறது எங்க சங்கமம் ஆகுதுன்னு கேட்டா ராப்தி என்ற ஒரு நதியில போய் சேருது இப்ப இருக்கிற சரையு. அப்ப ஆராய்ச்சியாளர்கள் சர்சிங் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு? ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாரு, இது நேபாளத்தில் இருக்குது. யார் சொல்றா? சர்சிங் ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, அங்க ஓடுற ஒரு ஆறு தான் கங்கையில கலக்குது. அதான் அயோத்தி. இவங்க ஏற்குமாற ஒரு பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு அயோத்தின்னு வேற ஊருக்கு பேரை வச்சுக்கிட்டு சரையுண்டு இன்னொரு ஊருக்கு பேரை வச்சு நதிக்கு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க என்று சொல்லி சர்சிங் என்ற அறிஞர் சொல்கிறாரு, அது நேபாளத்தில் வருகிற ஒரு நதி தான் இந்த கங்கையில் கலக்கிறது. இந்த ராமாயணத்தில் வர்ணிக்கப்படுகிற அம்சங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறது. அத்துவானி அங்க போய் ரத யாத்திரை பண்ணணும். அத்வானி வாஜ்பாய் வகைராக்கள் நேபாள கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் மனு போடணும். எங்க ராமர் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறார் சரையுக்கு பக்கத்துல, அதனால நாங்க ஆலயம் கட்டணும் கோர்ட் கேஸ் போட வேண்டிய இந்திய கவர்மெண்ட் இல்ல, இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் இல்ல, நேபாள சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடணும். இது என்ன? இப்ப சரையுவை பத்தி நம்ம வால்மீகி சொல்றது நம்புறதா? தொக்காடியா சொல்றது நம்புறதா? யார் சொல்ற நம்ம நம்புறது? வால்மீகி தானப்பா உங்களுக்கு ராமரை அறிமுகப்படுத்தினாரு. அப்ப இதை வச்சு பார்த்தாலும் அடிபட்டு போயிடுது. அடுத்து என்னன்னு கேட்டா விக்ரமா யார் கட்டின? சரி ராமர் பிறந்தார், சரி பிறந்துட்டு போற பிறந்ததே போகட்டும், அவர் அங்கே வாழ்ந்துட்டு போகட்டும். பிரச்சனை என்ன? கோயில் இருந்துச்சாங்கிற பிரச்சனை. ராமர் கேட்டு பிறகு அயோத்தியில பிறந்துட்டு போறாரு, நம்பிட்டு போங்க. நீங்க நம்பினா இந்து மதத்துக்கு எதிரானது. ஒரு இந்து சகோதரன் இப்ப இருக்கிற அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்று நம்பினானேயானால்
அது இந்து மத ஆகமங்களுக்கும் ராமாயணத்திற்கும் எதிரானது. அவனா கற்பனை செய்து நம்புகிறானே தவிர வால்மீகியுடைய ராமாயணத்தை வைத்தவன் நம்பவில்லை. அதை ஒதுக்கி தள்ளிடுவோம். மனமுரண்ட இந்து மதத்துக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்லிட்டு போங்க, அதை விட்டுருவோம். நமக்கு தேவையான டாபிக் வந்துருவோம். கோயில் இருந்துச்சா, அதான் நம்ம டாபிக். ராமர் பிறந்தாரு, அதெல்லாம் மத நம்பிக்கைன்னு சொல்லி விட்டுருவோம். அதுக்கு தேவையில்லை. பிறந்துட்டே நம்பிட்டு போப்பா, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பிறக்கலன்னு நம்பிட்டு போய் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நீ 23 கிலோமீட்டர் பக்கத்தில் வேண்டாம் வச்சுக்க, தூரத்தில் வேண்டாம் வச்சுக்க, எந்த ஊருக்கு என்ன பேரை வேண்டாலும் மாத்திட்டு போ, கவலை இல்லை, விட்டுருவோம். இப்ப என்ன டாபிக்? நமக்கும் இந்த சங் பரிவார கும்பலுக்கும் உள்ள விவகாரம் என்னன்னு கேட்டா, அயோத்தியில ஒரு கோவில் இருந்த, ராமருக்கு ஒரு கோவில் இருந்தது. அதை பாபர் இடிச்சு விட்டாரு. இதெல்லாம் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இந்தியாவில் சொல்லப்பட்ட பொய்களிலேயே வட்டி கட்டின ஒரு பொய், ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி தார்பாயில வடிகட்டின பொய்ன்னு சொல்லலாம். இத அப்படி ஒரு பொய் இருக்கும்னு சொன்னா, சாதாரண துணியில வடிகட்டுறதை விட தார்பாயில் வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி ஒரு பொய் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா அது இந்த பொய் தான். சும்மா சொல்லணும், ஆதாரத்தோட தான் சொல்றேன். நம்ம அஸ்லம்பூரையும் இந்த பாபர் மசூதி கமிட்டியும் சொல்லக்கூடிய வாதத்தை வச்சு நான் சொல்லல. இந்து மதத்து சகோதரர்கள், நேர்மையான நடுநிலையான ஆய்வாளர்கள் சொல்ல வச்சுதான் சொல்றேன். என்ன பிரச்சனை? அவங்கள்ட்ட கேட்கிறோம், சரிப்பா ராமருக்கு கோயில் இருந்துச்சுல, என்ன கோயில், யார் கட்டினா, எப்ப கட்டப்பட்டுச்சு, ராமர் பிறந்தது விட்டு அந்த வருஷத்தை கேட்கல. இப்ப பாபர் மசூதி இடத்துல தானே கோயில் இருந்துச்சுங்கிற, சரி ஒத்துக்குருவோம். யார் கட்டினா, எப்ப கட்டினா அப்படின்னா, விக்ரமாதித்தன் கட்டினாரு. யார் கட்டினது? விக்ரமாதித்தர் என்று ஒரு மன்னர் இருந்தாரு, அவர் கட்டினாரு. அதுல மாட்டிக்கிறாங்க. என்ன மாட்டிக்கிறாங்க? பொய் தானே. பொய் பாருங்க, ரொம்ப நேரத்துக்கு மறைக்க இயலாது. ஏன்னு கேட்டா, சரித்திரத்துல விக்ரமாதித்தன் நிறைய பேர் இருந்துட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. சரித்திரத்துல விக்ரமாதித்தன் என்ற புனை பெயர் கொண்டவர்களாக நிறைய பேர் இருந்துட்டாங்க. இப்ப சோழன்கிறோம், சோழன் தினான்னு சொன்னா என்ன சோழன்? அது கரிகால் சோழன் ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் ராஜராஜ சோழன் சொல்லுவாரா இல்லையா? இவங்க தெரியத்தனமா விக்ரமாதித்தன் உடனே ஒருத்தன் கேட்டா சொல்றான், அது யாருன்னு கேட்டா சந்திரகுப்தர். அவருக்கு பேர் விக்ரமாதித்தன் தான். சந்திரகுப்தர் ஒரு மன்னர் வாழ்ந்தாரு. அவர் கிபி 379 இருந்து, கிபி 379 இருந்து 413 வரைக்கும் வாழ்ந்தாரு. யாரு? அந்த சந்திரகுப்தர். அவருக்கு பேர் விக்ரமாதித்தன், அவர் தான் கட்டினாரு. இப்படி ஒருத்தன் சொல்லிட்டானா, இன்னொருத்தன் போய் கேட்கிறோம், விக்ரமாதித்தன் கட்டின யாரு? அதுவா, அது 455 இருந்து 467 வரைக்கும் ஸ்காந்த குப்தாண்டு ஒருத்தர் வாழ்ந்தாரு, மன்னர். அவர் தான் விக்ரமாதித்தன், அவர் தான் கட்டினாரு. இப்படி 8 கருத்து. விக்ரமாதித்தன் கட்டினாருங்கிறதுல விக்ரமாதித்தன் யாருப்பா? விக்ரமாதித்தன் ஒருத்தர் சந்திரகுப்தாங்கிறான், ஒருத்தர் சாந்த குப்தாங்கிறான், ஒரு சர்த்திர குப்தாங்கிறான். 6 ஆளுக்கு ஒரு குப்தான்னு சேர்த்துக்கிறாங்க. குப்த வம்சத்தை சேர்ந்தவர்கள், குப்தர்கள் சொல்றோம் இல்லையா, இந்த குப்த வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய ஒரு மன்னர் பேரை சொல்லி ஒவ்வொரு ஆளை சொல்லி அவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவங்களை மன்னிச்சு எல்லாரையுமே கணக்கு எடுத்துக்கிறோம். எல்லாரும் கட்டினாங்கன்னு வச்சுக்கிறோம். சத்திரகுப்தர் கட்டினாரு, சர்த்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் கட்டினாரு வச்சு கேப்பா. எல்லாரும் வர காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்தர்களுடைய ஆட்சி காலம் அயோத்தி பகுதியில கிபி 300 இருந்து, நல்லா கவனிக்கணும், எந்த குப்தரா வேண்டாலும் இருந்துட்டு போறாரு. அவங்க எப்ப ஆண்டாங்க என்று பாத்தீங்கன்னா, கிபி 300 இருந்து கிபி 1100 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் அந்த ஏரியாவுல குப்த சாம்ராஜ்யம் இருக்கு. அந்த ஏரியாவுல ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வாழ்ந்திருப்பார். நம்ம 300 இருந்து 1100 வரைக்கும் உள்ள அத்தனை குப்தரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று கட்டான்னு வச்சுக்கிறோம். ஒருத்தன் அஸ்திவாரத்தை போட்டான், ஒருத்தன் செவத்தை கட்டினா, ஒருத்தன் தூணை கட்டினா, ஒருத்தன் விமானத்தை கட்டினா, ஒருத்தன் தளத்தை போட்டா, ஒருத்தன் கோபுரத்தை கட்டினான் வச்சுக்கிறோம். எல்லாம் வச்சுக்கிறோம். 800 வருஷம் கட்டினான்னு வச்சுக்கிறோம். இப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, 1975ஆம் ஆண்டு இந்தியாவுடைய தொல்பொருள் இலாக்காவுக்கு தலைவராக இருந்தவர் பிபி லால்ங்கிறவர். 1975ஆம் ஆண்டு இந்த சங் பரிவாரம் அந்த மாதிரி பிரச்சனை கிளப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய தொல்பொருள் இலாக்காவுக்கு தலைமை வகித்தவர் பிபி லால். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, குப்தர்களின் ஆட்சி நடைபெற்ற கிபி 300 இருந்து 1100 வரை அயோத்தியில் மனிதர்கள் வாழவில்லை, அது காடாக இருந்ததுங்கிறார். அந்த ஏரியாவில் வேண்டா குப்தர்கள் ஆட்சி பண்ணிருக்கலாம்ப்பா. குப்தர்கள் அயோத்தியில வாழல, மனுஷன் இல்ல. அயோத்தியில மனுஷனை இல்லாத இடத்துல போயிட்டு எப்படின்னு கோயில் கட்டிருப்ப?
மனுஷனே இல்லாத இடத்துல எப்படி போய் மன்னர் கோயில் காட்டில் போய் கட்டுவீங்களா என்று கேட்கிறது யாரு? இந்தியாவுடைய அரசாங்கம் கேட்குது. இந்தியாவுடைய அரசுடைய தொல்பொருள் இலாக்கா கேட்குது. இலாக்காவுடைய தலைவர் சொல்கிறார். இது எங்க வந்திருக்கு என்று கேட்டா, இது வீக் என்ற வார இதழ், ஆங்கில வார இதழ், அதுல 25/2/90 இந்த செய்தி, அந்த லால் அவர்களுடைய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்தியா டுடே என்ற பத்திரிகை ஆங்கிலத்தில் உள்ள பிரதியில 15/1/89 இடம்பெற்றிருக்கிறது. சண்டே மெயில்ங்கிற ஒரு பத்திரிகையில 20/11/88 இடம்பெற்றிருக்கிறது இவருடைய அறிக்கை. எப்ப ஒரு இந்தியாவுடைய தொல்பொருள் இலாக்கா தலைவர் சொல்றாரு, நீ எந்த குப்தா வேணாலும் கட்டிட்டு போடும், எந்த விக்ரமாதித்த வேணாலும் கட்டிட்டு போட்டுப்பா, விக்ரமாதித்த எந்த காலத்துல ஆட்சி பண்ணாங்களோ அந்த காலத்துல அயோத்திங்கிற ஊர் இல்ல. என்ன சொல்றாங்க? அயோத்திங்கிற ஊர் இல்லங்கிறார் அவரு. இப்ப அவர் சொல்ற நம்புறதா, இந்த சங் பரிவாரம் சொல்ற நம்புறதா? இதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் இது விட்டுருவோம். ஒரு ஆளுக்கு நம்ம ஆலயம் எழுப்புவதாக இருந்தால், இந்து மதத்தில் உள்ள ஒரு தெய்வம் நினைக்கக்கூடியவருக்கு ஆலயம் எழுப்புவதாக இருந்தால், அவரை அந்த மக்கள் கடவுள் என்று எண்ணும் பொழுதுதான் ஆலயம் எழுப்புவாங்க. அந்த மக்கள் சிவனுக்கு ஆலயம் எழுப்புறாங்க. ஏன் எழுப்புறாங்க? சிவபெருமான் என்பவர் கடவுள் நினைச்சு எழுப்புறாங்க. முருகனுக்கு கோவில் கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க? அவர் கடவுளுடைய மகன் அப்படி நினைத்து அவங்க என்ன செய்யறாங்க? கோவில் கட்டுறாங்க. அப்ப ராமருக்கு அந்த அயோத்தியில விக்ரமாதித்த மன்னர் கோவில் கட்டுறாருன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் ராமர் கடவுளாக மக்களால் கருதப்பட்டிருக்கணும்ல. அந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டத்தில் ஒரு கோவில் கட்டுற அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படுறதா இருந்தா, அந்த கோவில் கட்டின அந்த காலத்துல ராமர் கடவுள் என்று இந்திய மக்கள் எல்லாம் நம்பி இருக்கணும். இந்து மக்கள்கிட்ட எல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? இருந்துச்சா? இந்து மக்கள் ராமரை எப்ப கடவுள் என்று நம்ப ஆரம்பித்தார்கள் அப்படின்னு தேடி பார்த்தீங்க என்று சொன்னா, அதுல நிறைய பாயிண்ட்கள் வருது. என்ன பாயிண்ட் சொன்னா, 6ஆம் நூற்றாண்டுல, அப்ப இந்த பாபர் மசூதி இந்த பிரச்சனை எல்லாம் வரல. 6ஆம் நூற்றாண்டுல வெளியிடப்பட்ட ஒரு நூல். அப்ப அத்வானி வகைரா நமக்கு அவங்களுக்கு தாவாவெல்லாம் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டு வழங்குதுல, ஏறக்குறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் அந்த காலம். இஸ்லாத்துக்கு முந்தி. இப்போ இன்னும் சொல்ல போறதா இருந்தா, எனக்கு உனக்கு தாவா பள்ளிவாசல் கற்பனையே பண்ண முடியாத காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்ட அமர சிம்ஹா என்பவர் எழுதிய அமர கோஷா என்ற ஒரு அகராதி நூல். சமஸ்கிருதத்தில் நம்ம தொல்காப்பியம் எப்படி தமிழ்ல பழமையான நூலாக இருக்கிறதோ, அது மாதிரி அமர சிம்ஹா என்பவர் அமர கோஷா என்ற பெயரில் சமஸ்கிருத அகராதி நூலை வெளியிட்டார். எப்ப? நபிகள் நாயகம் நபியாகிறதுக்கு முன்னாடி. 6ஆம் நூற்றாண்டு விளைவிக்கணும். இப்ப 2003 நடக்குது. 6ஆம் நூற்றாண்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் அகராதி வெளியிடுகிறார். அப்படி வெளியிடும் பொழுது இந்துக்களுடைய கடவுள்கள் பெயர்களை எல்லாம் சொல்றாரு. கிருஷ்ணரை சொல்றாரு, சிவனை சொல்றாரு, விஷ்ணுவை சொல்றாரு, முருகனை சொல்றாரு, பிள்ளையார சொல்றாரு, யார் யாரெல்லாம் எல்லாம் ராமரகன. 6ஆம் நூற்றாண்டுல உனக்கு எனக்கு தாவா நடக்கிறதுக்கு முன்னாடி, இஸ்லாம் என்பது மறு அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னாடி வெளியிடப்பட்ட ஒரு சமஸ்கிருத அகராதி நூலில் அவருக்கு எந்த நோக்கம் இருக்காதுல்ல. அந்த மக்கள் ராமர் என்பதை ஒரு கடவுளா கருதி இருப்பார்களே, ஆனால் அதையே லிஸ்ட்ல ஒரு சேர்க்காம விட்டார். ராமருக்கு மேல அவருக்கு என்ன கோபம்? அமர சிம்ஹா என்பவருக்கு ராமர் மேல என்ன பகை? ஒரு பகையும் இல்ல. அவர் அகராதி நூலை வெளியிடுறாரு. அதுல கிருஷ்ணர் வர்றாரு, முருகர் வர்றாரு, பிள்ளையார் வர்றாரு, சிவன் வர்றாரு, பார்வதி வர்றாங்க, அவர் பிரம்மா வர்றாரு, யார் யாரோ இருக்காங்க. மிஸ்ஸிங் யாருன்னா ராமர். ராமரை காணோம். அப்ப ராமர் என்று ஒரு கடவுள் அப்ப இல்லைன்னு அர்த்தம். ராமர் பிறந்திருக்கலாம். 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மக்கள் யாரும் ராமரை கடவுள் என்று நம்பியதில்லை என்றால், கடவுள் என்று நம்பாதவருக்கு எப்படி கோயில் எழுப்புவாங்க? கடவுள் மக்கள் யாருமே அவர் நினைக்கல. அந்த காலத்துல எப்ப நினைக்க ஆரம்பிச்சாங்க ஆதாரம் இருக்கிறது. இந்த காலத்தில் நம்பவில்லை. அதான் பாயிண்ட். கிபி 6ஆம் நூற்றாண்டுல இந்து மக்கள் யாருமே ராமரை கடவுள் அவதாரம் என்றோ கடவுள் என்றோ நம்பவே இல்லை. அப்படின்னா அப்ப எப்படி அந்த விக்ரமாதித்த மகாராஜா அவருக்கு கோயில் எழுப்பியிருப்பாரு? அது ஒரு பிரம்மாண்டமா 6 மாடங்களை கொண்டு 7 மாடங்களை கொண்டு கோவில் எழுப்புறதா இருந்தா அவருக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மக்கள் இருக்கணும். அப்ப 6ஆம் நூற்றாண்டுல எல்லாம் ராமர் கடவுள்னே கருதப்படவில்லைன்னா எப்படி கட்டியிருப்பாங்க? கிபி நீ எந்த காலத்துல கட்டினா சொன்னி அந்த காலத்துல நிலைமை இது.
இது போக இன்னொன்னு வைங்க, லட்சுமிதார் என்று ஒருத்தர், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா, இந்துக்களுடைய புனித யாத்திரை தலங்களாக திகழ்ந்த பழங்காலத்தில் சொல்வதை விட அவர் தெளிவான வார்த்தைகளை சொல்கிறார். 11ஆம் நூற்றாண்டுகளில், அதாவது 1100 கிபி, இன்னையிலிருந்து ஒரு 900 வருஷத்துக்கு முன்னர் 1100ல பழங்கால புனித தலங்கள் யாவை என்று ஒரு பட்டியல் போடுறார். அதாவது கிபி 1100ல இந்தியா மக்களுக்கு, இந்து மக்களுக்கு புனித தலங்களாக கருதப்பட்ட இடங்கள் யாவை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டு அதை விலக்கி கொண்டு வருகிறார். அந்த பட்டியலில் அயோத்தியில் உள்ள ராமர் ஆலயம் இல்லை. ராமர் ஆலய புனித தலம் என்றால் அயோத்தியை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் யாரு? முஸ்லிமா எழுதினவர் லட்சுமிதர் என்பவர் தீராத் விவேகானி கலாப் என்ற நூல்ல பக்கம் 254 இருந்து இந்த பட்டியலை போடுறார். அதுல என்ன போடுறாருன்னு கேட்டா, ஒவ்வொரு இடத்தை ராமேஸ்வரம், இந்த மாதிரி திருவல்லிக்கேணி, தஞ்சாவூர்னு இத்தனை புனித தலங்கள் இருக்கும். 1100களில் இருந்த புனித தலங்களை பட்டியல் போடும் பொழுது அயோத்தியை அதில் குறிப்பிடவே இல்லை. இந்துக்கள் புனிதமாக செல்ல வேண்டிய இடங்கள்ல அயோத்தி 11ஆம் நூற்றாண்டில் ராமர் 900 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கடவுள் என்ற நிலையில கருதப்படவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆதாரமாச்சா? இதை விட முக்கியமானது பேரே பாருங்க, அவர் பேரு எஸ்.எஸ். ஐயர். அவர் பேரே ஐயர், பேர்ல ஐயர் வச்சிருக்காரு. எஸ்.எஸ். ஐயர்னு ஒரு ஆள். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்திய கோவில்கள் மற்றும் கட்டடக்கலை ஆய்விற்கான சரித்திர குறிப்பேடு அப்படிங்கிற தலைப்புல இந்தியாவுடைய கட்டடக்கலைகள் யார் யார் என்னென்ன கோயில்களை கட்டினா அந்த வரலாற்றுகளை எல்லாம் தொகுத்து எஸ்.எஸ். ஐயர் என்பவர் இந்து மன்னர்கள் எங்கே எல்லாம் கோவில் கட்டினார்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். அதுல இந்து மன்னர் ராஜராஜ சோழன் வருவாரு, அது மாதிரி திருமலை நாயக்கர் வருவாரு, என்னென்ன மன்னர்கள் எல்லாம் அந்த கோவில்கள் கட்டினாங்களோ அவங்க எல்லாம் வர்றாங்க. அதுல விக்ரமாதித்தன் வருகிறார். இதுல எஸ்.எஸ். ஐயர் எழுதின நூல்ல விக்ரமாதித்தன் கட்டிய கோயில்கள் அவர் சொல்றார். எந்த விக்ரமாதித்தன் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதாக சொல்கிறீர்களோ அந்த விக்ரமாதித்தன் கட்டிய கோயில்கள் யாவை என்று பட்டியல் போடும் பொழுது அவர் சொல்லுகிறார் 4 கோவில்களை சொல்கிறார். 5 கோவில்கள். திக்காவா என்ற ஊர்ல உள்ள ஒரு கோவில், ஏர்நாக் என்ற ஒரு ஊர்ல உள்ள கோவில், சான்சி என்ற ஊர்ல உள்ள ஒரு கோவில், பாம்ரா என்ற ஊர்ல உள்ள ஒரு கோவில், நாஸ்னா என்ற ஊர்ல உள்ள கோவில் ஆகிய 5 கோவில்கள் விக்ரமாதித்த மகாராஜா கட்டியது. ஏப்ப இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்துக்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? இந்த 5 பேரு ராமர் காணா எது 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 முக்கியமான அதிலும் சொல்லியிருப்பாரு. விக்ரமாதித்தன் கட்டினதுல அவர் ராமர் கோயில கட்டி இருந்தாருன்னு சொன்னா அதைத்தான் முதல்ல குறிப்பிடணும். ஏர்நாக்குண்டா என்னன்னு ஒருத்தனுக்கு தெரியல, திக்காவாண்டா என்னன்னு தெரியல, சான்சிண்டா தெரியல, பாம்புரா நானே எழுதி வச்சுக்கிட்டு தான் வாசிக்கிறேன். பாம்புரானா என்னன்னு தெரியல, இது வாயில் நுழையாதனால எழுதி வச்சுக்கிட்டு வாசிக்கிற அளவுக்கு உள்ளது. இந்த ஊர்கள்ல எல்லாம் அவர் விக்ரமாதித்தன் கோயில் கட்டினார்னு சொல்லக்கூடிய ஐயரு ராமருக்கும் ஒரு கோயில் கட்டினான்னு சொல்ல காணாம். விக்ரமாதித்தன் ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டி இருந்தா 5ஓட சேர்த்து 6 சொல்லிருக்கணுமா இல்லையா? 6 சொன்னா மட்டும் பத்தாது, முதல்ல சொல்லணும். இதுல முக்கியமானது அயோத்தியில் கட்டிய ராமர் கோயில் சொல்லணுமா இல்லையா? அப்ப இந்த ராமர் கோவில் பிரச்சனை எல்லாம் 6ஆம் நூற்றாண்டுல எல்லாம் இல்லை, 1100 வரைக்கும் இல்ல. இன்னும் சொல்ல போனால் பிரிட்டனுடைய ஒரு கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு ஒரு கலைக்களஞ்சியம் இருக்கிறது. அது உலகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு அத்தாரிட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை ஆதாரமாக கொண்டு ராமச்சந்திர கத்திரி என்பவர், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி. அவர் ரேடியன்ஸ் வார இதழ்ல 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 12ஆம் தேதி வெளிவந்த அந்த ரேடியன்ஸ் வார இதழில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை ஆதாரமாக கொண்டு நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் சொன்னா கிபி 1100க்கு முன்னால் எவரும் ராமரை வணங்கவில்லை. ராமர் கடவுளை ஆக்கப்பட்டது 900 வருஷம் தான் ஆகுங்கிறார். இப்ப 2003 நடக்குதுல, 1100 வரைக்கும் கிபி இருந்து ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராமரை யாரும் கடவுளாக வணங்கியதே கிடையாது. பிறகு எப்பதான் வணங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்மீகி இருக்கிறார்ல, அவர் சமஸ்கிருதத்தில் ராமாயணம் எழுதினார். வால்மீகி மக்களுக்கு தெரிஞ்ச
பாஷை இல்ல சமஸ்கிருதம், குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த பாஷை தெரியும். அப்ப என்ன பண்றாரு, துளசிதாசன் ஒருத்தர், அவர் இந்தியில ராமாயணத்தை எழுதுறார். இந்தியில அந்த ராமாயணத்தை மொழிபெயர்க்கிறார். இந்தியில மொழிபெயர்த்து ராமாயணத்தை மக்கள்கிட்ட விட்ட பிறகுதான் ராமர்னு ஒருத்தர் இருக்காருங்கிற மக்களுக்கு தெரிஞ்சுட்டான். அவர் சமஸ்கிருதத்தை எழுதி வச்சது யாருக்கும் தெரியல. இந்தியில வால்மீகி ராமாயணத்தை துளசிதாசர் என்பவர் இந்தியில மொழியாக்கம் செய்து வெளியிட்ட பிறகுதான் இந்து மக்களுக்கெல்லாம் அப்படி ஒருத்தர் இருந்தாரோ ராமரா, அவர் விஷ்ணுடைய அவதாரமா என்றெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அப்பதான் என்று சொல்லி யார் சொல்றார், ராமர் பெயரையே வச்சு கொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர் சொல்றார். சொல்லக்கூடியவர் யாரு, ராமர் பெயரையே தன் பெயராக சுட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திர கத்திரி என்பவர் ஐஏஎஸ் ஆபீசர் சொல்கிறார், ராமர் கடவுளா 1100க்கு பிறகுதான் இந்தியில ராமாயணம் வெளியிடப்பட்டது. அது வந்த பிறகுதான் அவரை கடவுளாக கருதினார்கள். அப்ப 1100 வரைக்கும் கடவுளா கருதலன்னா நீங்க அப்போ அதுக்கு முந்தில கட்டப்பட்டா சொல்றீங்க கோயில். எந்த காலத்தில் விக்ரமாதித்தன் கோயில் கட்டினான்னு சொல்றீங்களோ அந்த காலத்துல ராமரை கடவுள் என்று மக்கள் அறிந்திருக்கவில்லை, ராமரை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் அந்த மக்களுக்கு இருக்கவில்லை என்று சொல்லி தெளிவான சான்றுகளோடு சொல்லி காட்டுறாங்க. இது போகட்டும். இதுக்கப்புறம் பாபர் இடிச்சு விட்டாரு. அடுத்து போய் விக்ரமாதித்தன் கட்டினாரு, கோயில் இருந்துச்சுங்கிற முழுப்பை அவர் கடவுளாகவே கருதப்படவில்லை, மக்களுக்கு அறிமுகமாக இல்லைங்கும் போது 900 ஆண்டுகளாகத்தான் ராமரை பற்றி இந்து சமுதாய மக்கள் அறிந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்து சமுதாய அறிஞர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் தொல்பொருள் இலாக்காவை ஆய்வு செய்யக்கூடிய பேராசிரியர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அடுத்த பிரச்சனை என்ன, பாபர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம், சரி இருந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வருவோம், பிறந்தாரு வச்சுக்கிடுவோம், சரயுகத்துக்கு வருவோம், விக்ரமாதித்தன் கட்டினான்னு வச்சுக்கிடுவோம், கோயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோம். அந்த கோயில பாபர் இடிச்சாரா, பாபர் இடிச்சுட்டு பள்ளிவாசல கட்டினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாபர் காலம் இருக்குல்ல, அந்த காலத்துல தான் துளசிதாசர் என்பவர் இந்தியில ராமாயணத்தை கொண்டு வர்றார். அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர், பாபர் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் பாபர் காலத்திலையும் வாழ்கிறார், பாபருடைய மகன் ஹுமாயூன் காலத்திலும் வாழ்கிறார், ஹுமாயூனுடைய மகன் அக்பர் காலத்திலும் வாழ்கிறார். இந்த துளசிதாசர் என்று ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்த்தவர் பாபர் காலத்திலே வாழ்கிறாரு, பாபருடைய மகன் ஹுமாயூன் காலத்திலே வாழ்கிறார், ஹுமாயூனுடைய மகன் அக்பருடைய காலத்திலேயும் இந்த அந்த அயோத்தியில் வாழ்கிறார், அந்த பகுதியில் வாழ்கிறார். அவர்களும் தன்னுடைய ராமாயணத்துல ராமர் இந்த மாதிரி கோயில் இடிச்சிருந்தான்னு சொன்னா அதை அவர் குறிப்பிட்டிருப்பார். இந்த மாதிரியான ஒரு ராமனுக்கு இந்த அயோத்தியில கோயில் இருந்து என் கண்ணால் நான் பார்த்தேன், இடிச்சவர் பார்த்துப்பார்ல. பாபர் காலத்தில் வாழ்ந்தவர் துளசிதாசருங்கும் பொழுது பாபர் இடிச்சது நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய துளசிதாசர் தான். அசோக் சிங்கால போய் இருக்கல, துளசிதாசர் இருந்தார். பாபர் அந்த கோயில் இடிச்சிருந்தாரையானால் அதுக்கு நேரடி சாட்சியா இருந்தவர் யாரு, துளசிதாசர். அவர் தன்னுடைய ராமாயணத்தில் இருக்கான்னு இல்ல, நம்ம கூட நினைக்கலாம் பயந்துகிட்டு சொல்லாம இருந்திருப்பாரு, பாபருக்கு பயந்துகிட்டு சரி அதை விட்டுருவோம். அக்பர் காலம் வரைக்கும் இருந்தார்ல துளசிதாசர், அக்பர் தான் தீன இலாஹின்னு புது மார்க்கம் உண்டாயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்க வேண்டியதானே. அக்பர் தன்னுடைய படைகள்ல தளபதிகளாக ராணுவ வீரர்களாக அந்த புறத்துல கூட முஸ்லிம் அல்லாதவர்களை தான் வைத்துக் கொண்டார். அவர் முழுக்க முழுக்க தான் ஒரு தீன இலாஹின்னு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி நான் முஸ்லிம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணார். அந்த அக்பர்கிட்ட போய் துளசிதாசர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல, ஐயா உங்க தாத்தா அந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, எங்க கோயில் இருந்துச்சு இடிச்சு விட்டாருன்னு சொன்னா உடனே கட்டி கொடுத்துருப்பாரு அந்த ஆளு. அப்ப அக்பர் காலத்தில் கூட இவர் ஏன் வாய் திறக்கவில்லை, அக்பர் காலத்தில் கூட இதை பத்தி எழுதல. துளசிதாசர் இதை பத்தி பேசாமல் இருப்பதிலிருந்து விளங்குது அங்கே பாபர் மசூதி பாபருடைய காலத்தில் அங்கு ஒரு கோவில் இருக்கவும் இல்லை, அது இடிக்கப்படவும் இல்லை, தெளிவா தெரியுது. அதை விட சீக்கிய மதத்தை உருவாக்கினார்ல குருநானக், அவர் தான் இந்த கிரந்த சாஹிப் என்ற அந்த வேத புத்தகம் நம்புறாங்கள கிறிஸ்தவர்கள், அதை எழுதினவர். அவர் பாபருக்கு எதிராகத்தான் சீக்கிய மதத்தை உண்டாக்குனார். சொல்ல போனா என்ன, பாபரை பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் இருந்துச்சு, மத விரோதம் இருக்கல, பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பொம்பளை வியாதி இருந்துச்சு. அந்த நேரத்தில் அது இந்து முஸ்லீம் அடிப்படையில் இல்லை, அந்த புறத்தில் ஜாலியா இருப்பார், அது இருந்தது வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு அது முஸ்லீம் இந்து ஒரு பாகுபாடு வைக்கல, அவர் பெரிய இஸ்லாத்தை நிலைநாட்ட வந்த ஒரு அத்தாரிட்டியானவரும் இல்லை. அந்த வகையில குருநானக் கோபம் வந்துதான் பாபருக்கு எதிராகத்தான் அவர் சீக்கிய மதத்தை நிறுவுகிறார்.
எல்லாரும் பயந்தாங்கன்னு சொன்னா கூட குருநானக்கு பயப்பட மாட்டார். ஏன் தெரியுமா? பாபரை கண்ணா பின்னான்னு திட்டி அவர் எழுதியிருக்கிறார் நிறைய. பாபர் காலத்தில் வாழ்ந்த குருநானக்கு பாபரை கண்ணா பின்னான்னு திட்டி இருக்கிறாரு. அவருடைய திட்டுதல் எல்லாம் இந்த மாதிரி மேற்றுகளாக இருக்கே தவிர கோவில் இடிச்சார்னு ஒண்ணு கூட இல்லை. நல்லா விளைக்கணும். கோவில் இடிச்சுன்னு அதுதானே முதல் சொல்லியிருப்பாரு. இந்த பாபர் லேசுப்பட்ட ஆள் இல்ல, நம்ம கோயில்களை இடித்து விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாரே இல்லையா? குருநானக்கு எந்த இடத்திலையும் பாபரை வேறு வேறு நடவடிக்கைகளுக்கு திட்டுகிறாரே தவிர அவர் ஒரு கோவிலை இடித்தார் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த அயோத்தியிலே பாபர் மசூதி இருக்குது, அது எழுப்பப்பட்ட பிறகு அதை குருநானக் வந்து நேரிலும் பார்த்திருக்கிறார். அயோத்திக்கு வந்த அவர் குருநானக் வந்து எதை பார்க்கிறாரு? பாபர் மசூதியை பார்வையிட்டு இருக்கிறார். பார்வையிட்டு இருக்கும் பொழுது அப்பா சொல்லியிருப்பாரா இல்லையா? அங்க உள்ள மக்கள் முறையிட்டு இருப்பாங்களா இல்லையா? அப்பவாச்சு அதை பத்தி பேசியிருப்பாரா இல்லையா? பாபர் மசூதி இருந்ததை பார்த்த பிறகு கூட இது இடிச்சிட்டு கட்டினது இருந்தா விட்டுருக்க மாட்டார். சொல்லல, குருநானக்கு சொல்லல. குருநானக் எல்லாம் நேரடி சாட்சிகள். அப்ப குருநானக் சொல்லவில்லை, துளசிதாசர் சொல்லவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பொய்கின்ற வழங்குதா இடிச்சாருங்கிற பச்சை பொய். இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா? அவருடைய மகன் சர்வப்பள்ளி கோபால் இரண்டாவது ஜனாதிபதி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தியாவில் உள்ள ராமர் கோயில்கள் எல்லாமே 18ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டன. 200 வருஷம் தான் கட்டப்பட்டிருக்கு. ராமர் கோயில்கள் எல்லாமே எப்ப கட்டப்பட்டிருக்கு? 200 வருஷத்துக்கு முன்னாடி. 18ஆம் நூற்றாண்டு தானே? 18ஆம் நூற்றாண்டுனா 200 வருஷம் 300 வருஷம் கூட வச்சுக்கலாம். 18ஆம் நூற்றாண்டு துவக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா 300 வருஷத்துல கட்டப்பட்டிருக்கே தவிர அப்ப 16ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த பாபர் எப்படி இடிப்பார்? இங்க உள்ள எல்லா ராமர் கோயிலுடைய வயசும் 300 ஆண்டை தாண்டவில்லை. 300 ஆண்டுகளுக்கு மிஞ்சி ராமர் கோயில் இருந்ததில்லை என்று சொல்லி அவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர். அவர் சொல்லுகிறாரு, அப்ப எப்படி 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாபர் இல்ல கோயிலே இல்லாத காலத்துல எப்படி இடித்திருப்பார் என்று ஒரு அர்த்தமுள்ள கேள்வியை அவர் கேட்கிறார். இதுவும் இடிச்சது பொய்ன்னு வழங்குது. அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க அயோத்திக்கு போனீங்க என்று சொன்னா ராமர் பிறந்த கோயில் எத்தனை இருக்கு உங்களுக்கு தெரியுமா? 30க்கு மேல இருக்கு. அயோத்திக்கு போனா இதான் ராமர் பிறந்த அதாங்க 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 அயோத்திக்கு நீங்க போனீர்களே ஆனால் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு குழுவினரும் இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று சொல்லக்கூடிய 30க்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. அப்ப ராமர் கோயில் வந்து கன்ஃபார்மா இதாண்டு இருந்தா போட்டி அனுப்ப வந்திருக்குமா? நான் கேட்கிறேன், அவர் இதான் இந்த இடத்துல பிறந்தார் கட்டிவிட்டாங்க இருந்தா 30 வருது. அது ஒரு கன்ஃபார்ம் இல்ல, அதுக்கு ரெக்கார்டு இல்ல, அதுக்கு ஆதாரம் இல்ல, அதனால 30 வருது. இதையும் நம்ம விளங்கிக் கொள்கிறோம். நீங்க போய் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அயோத்தியில. அது போக இந்த அயோத்தியில வந்து 5 முக்கியமான இந்துக்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது, பகுதிகள். ஹனுமான்கிரி, தாண்டு தவான் குவாண்ட் குண்ட் பெயருக்கு பாருங்க. ஜன்மஸ்தான், ஜன்மஸ்தான் ராமர் பிறந்த இடம் சொல்றாங்க. ஜன்மஸ்தான், நாகேஸ்வர்நாத், இதோட சித்திக்கு மடம். இந்த கோயில்களுக்கெல்லாம் பாபர் வந்து மானியம் கொடுத்தார். அவர் மானியம் கொடுத்ததற்கான அந்த ஆவணங்களை, பட்டயங்களை அந்த கோவிலில் இன்றைக்கும் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபரு அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த அயோத்தியில 5 கோவில்களுக்கு மானியம் கொடுக்கிறாரு. நீ 50 ஏக்கர் எடுத்துக்க, நீ 200 ஏக்கர் எடுத்துக்க, நீ 100 ஏக்கர் எடுத்துக்க என்று மானியம் கொடுக்கிறாரு. அந்த காலத்தில் மானியம் கொடுத்தா பட்டயத்தில் எழுதி கொடுப்பாங்க, செப்பு பட்டயத்தில். அந்த பட்டயங்களை எல்லாம் நன்றியோடு அந்த கோவில் நிர்வாகத்தினர்கள் இன்றைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க சொல்லி ராம், அதே ராமர் பெயரை தனக்கு சுட்டி கொண்ட ராம் ரக்ஷா திரிபாதி, அவருக்கு பேர் ராம் தான். ராமர் பெயரையை தன் பெயராக சுட்டி கொண்ட ராம் ரக்ஷா திரிபாதி அவர்கள் எழுதிய ஸ்ரீ ராம ஜென்ம பூமி யா பாபர் மசூதி என்று ஒரு புத்தகம். ஸ்ரீ ராம ஜென்ம பூமியா அது பாபர் மசூதியா என்ற தலைப்புல ராமர் பெயரை கொண்டவர் எழுதின நூல்ல பக்கம் 5-6 இந்த ஆவணங்கள் எல்லாம் அந்த கோவில் இருக்குன்னு சொல்றார். 5 கோவில்களுக்கு பாபர் வந்து அதுல ராமர் பிறந்த கோவில் என்பதற்கும் சேர்த்து ஜென்மஸ்தானம் வருது. ராமர் பிறந்த கோவில் என்று ஒன்று இருந்திருக்கிறது, அதுக்கும் சேர்த்து பாபர் மானியம் கொடுத்தவங்க இடிப்பானாங்க. 5 கோவில்களுக்கு மானியத்தை கொடுத்து அந்த மக்கள் நன்றியோட பட்டயத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ராமர் பெயரை கொண்ட ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து ரெக்கார்டு தந்திருக்கும் பொழுது அவர் போய் இடிச்சாருங்க. கொஞ்சமாவது சிந்தனை இருக்கா உங்களுக்கு?
எதுக்கு நாடு நல்லா இருக்கிற நாட்டை எதுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வந்து ரணகலமாக பாக்குறீங்க? இந்த நாடு அமைதியா நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு என்ன உங்களுக்கு பொறாம செஞ்சு பார்க்க வேணாமா? அப்ப இதுவும் பொய்ன்னு விளங்கி போச்சா? இடிக்கலன்னு விளங்கிறது. அது மாத்திரம் இல்ல, பாபர் இருக்கார்ல, அவர் வந்து மகனுக்கு ஒரு உயில் எழுதுறார். பாபர் இருக்கிறார், தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு உயில் எழுதுகிறார். இந்த உயில் எங்க இருக்குது? கதையில இல்ல, கற்பனையில இல்ல. இந்த உயில் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள, டெல்லியில உள்ள தேசிய அருங்காட்சியகம் மியூசியம், இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான மியூசியத்தில் இந்த உயில் இருக்குது. எந்த உயில்? பாபர் என்பவர் மன்னர் தன்னுடைய மகனுக்கு எழுதின அந்த உயில் இன்றைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த மியூசியத்தில், டெல்லியில உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உயில். நீங்களும் போய் பார்க்கலாம், நானும் போய் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம். அந்த உயிலிலே என்ன எழுதுகிறார் தெரியுமா பாபரு? அருமை மகனே, நீ இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரு நாட்டை ஆளப்போகிறாய். இவர் கருத்து அவர் தான் ஆட்சிக்கு வரப்போறாரு. இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பகுதியை ஆளப்போகிறாய். அந்த மக்கள் பசுவை தெய்வமாக வணங்குகிறார்கள். அவர் சொல்றாரு, அந்த மக்கள் பசுவை தெய்வமாக வணங்குகிறார்கள். எனவே நீ மன்னராக இருக்கக்கூடிய நீ பசுவை நீ மாமிசமாக உட்கொண்டால் அவர்கள் மனம் புண்படுவார்கள். அதற்காக நீ பசுவை உண்ணாதே. யார் சொல்ற? பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதின உயில். இந்த உயில் இந்திய அரசாங்கத்தின் சொத்தாக பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளவு அனுசரித்து போனா தாப்பா உனக்கு ஆட்சி நினைக்கும். நீ சிறுபான்மை, பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆளப்போற நீ அவங்களுக்கு ஆத்திரமூற்ற ஒரு செயலை இறங்குறான்னு வை, உன்னை கவுத்தி விட்டுருவாங்க. அதனால நீ உன் சொந்த உணவை கூட நீ மாத்திக்க, சாப்பிட்றாத, அவங்களுக்கு கோபம் வந்துரு, உன்னை கடாசிடுவாங்க என்று பயந்த ஒருத்தரா தைரியமா போய் கோவில் எடுப்பாரு. இப்படி பயந்து மகனுக்கு அறிவுரை சொன்ன ஒருத்தர் மாட்டை திண்டாலேயே கோபம் வரும் நினைக்கிற அந்த ஆளு கோவிலை பிடிச்சா என்ன கோவம் தெரியாத. கோவில் அன்னைக்கு இடிச்சிருந்தான்னு சொன்ன அன்னைக்கே பாபர் காணாம போயிருப்பாரு. முதல் தெரிஞ்சுக்கணும் ஒரு வரலாற்று. கோவில் அன்றைக்கு இருந்து அவர்களுடைய சிறுபான்மையா இருந்த அந்த சமூகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கோவில் இடித்திருந்தார்களே, ஆனால் இந்த மக்கள் எல்லாம் ஒரு செகண்ட்ல ஒன்று இருப்பார்கள். பாபர் காணாம போயிருப்பாரு. அவ்வளவு அனுசரித்து போனவர் யாரு? பாபர் என்று நான் சொல்லல, இந்தியாவின் தேசிய சொத்து சொல்கிறது, தேசிய ஆவணம் சொல்கிறது, தேசிய ரெக்கார்டு சொல்கிறது. இதுக்கு மேல என்ன சான்று வேணும்? அது போக இன்னும் சொல்ல போனா ஷேர்சிங் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து இந்த பாபர் மசூதி என்ற பெயர்ல, ராம ஜென்ம பூமிங்கிற பெயர்ல எப்பவாச்சும் இந்து முஸ்லீம் தகராறு அந்த ஊரில் நடந்திருக்கிறார் ஆய்வு பண்றாரு. இவர் வேற கோணம். சிலர் நிலத்தை ஆய்வு பண்றாங்க, சிலர் ரெக்கார்டு ஆய்வு பண்றாங்க, சில பேர் புராணத்தை ஆய்வு பண்றாங்க. எல்லாம் ஃபெயிலியர் அவங்களுக்கு. இப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, பாபர் மசூதி ராமர் பிறந்த இடம் என்று இந்து முஸ்லீம் சண்டை எப்ப நடந்திருக்கான ஊருக்கு போய் ஆய்வு பண்றாரு. அந்த ஊரில் உள்ள தகவல்கள், ரெக்கார்டுகள், பழங்காலத்தில் பஞ்சாயத்துகளில் போடப்பட்ட கேசுகள், வெள்ளையர் காலத்தில் நடத்தப்பட்ட வழக்குகள், அதை பற்றி நடந்த கலவரங்கள், இப்படி என்னமாவது இருக்குதா என்று சொல்லி இவர் அந்த சமூகவியலை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யும் போது அவர் சொல்லுகிறார், 1855 அப்படின்னு எவ்வளவு ஆச்சு? ஒரு 145 3 148 வருஷம் ஆச்சு. 148 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா சொல்றதா இருந்தா, அப்ப 148 1855 ஹனுமான்கிரி என்ற இடத்தில் இந்து முஸ்லிம் தகராறு ஒன்று நடந்தது. அதுதான் ரெக்கார்டில் இருக்கிற ஒரே தகராறுங்கிறார். அது என்ன தகராறு? அது பாபர் மசூதிக்கான தகராறு இல்லை. ஹனுமான்கிரி, கிரினா மலைன்னு அர்த்தம். கிரினா சின்ன மலை, குன்று. அப்ப ஹனுமான் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையில ஒரு முஸ்லிம் அடக்க ஸ்தலம் இருந்தது. அது அங்க உள்ள இந்துக்கள் இடிச்சு விட்டாங்க. இங்க இருந்து சில முஸ்லிம்கள் நியாயம் கேட்டு போனாங்க. இவங்க ஏதோ கோயில் அடிக்க வர்றாங்க, அவங்க திரும்பி அட்டாக் பண்ணி தலைமை ஏற்று போனதெல்லாம் கொண்டு விட்டாங்க. இப்படி ஒரு தகராறு இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்திருக்கே தவிர பாபர் மசூதி இடத்துல ராமர் பிறந்தார் என்றெல்லாம் ஒரு தகராறும் இல்ல. ஹனுமான்கிரி மேட்டர்ல தான் ஒரு தகராறு. ஏதாவது தகராறு நடந்திருக்கிறான்னு பாக்குறாரு. தகராறு நடந்திருக்கான்னு பார்த்தா ஒரு தகராறு நடக்கல. இதுவும் வழங்கிருச்சு. அதை முன்னோட கவனிக்கணும். இந்த பாபர் மசூதி இருந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த மசூதிக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. பார்சி மொழியில் எழுதின கல்வெட்டு.
அந்த கல்வெட்டை இப்ப இடிச்சு காணாம ஆக்கிட்டாங்க. அந்த கல்வெட்டு இருந்த ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் யார் ரெக்கார்ட் பண்ணவர் கேட்டீங்கன்னா, இந்திய தொல்பொருள் துறை இயக்குநராக இருந்த பூரேர் அவர்கள் என்பவர் இது ரெக்கார்ட் பண்றார். அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, இப்ராஹிம் லோடியுடைய காலத்தில் தான் பாபர் மசூதிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பாபர் காலத்தில் இல்ல, இப்ராஹிம் லோடி என்பவருடைய காலத்தில் தான் அதாவது அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. எப்பன்னு கேட்டா கிபி 1524 அடிக்கல் நாட்டப்பட்டது அவர் சொல்றார். அப்புறம் இப்ராஹிம் லோடிய பாபர் கொன்று விட்டு போர் நடக்குது 2 பேருக்கும். அவர் அடிக்கல் நாட்டின இடத்துல தான் பாபர் மசூதியை முழுமைப்படுத்துறார். அப்ப பாபர் இப்படி இடிச்சிருப்பாரு. அதே பாபருக்கு முன்னாடியே இப்ராஹிம் லோடி காலத்திலேயே அந்த இடத்தில் மசூதிக்காக அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது. அஸ்திவாரம் போட்டவர் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் சண்டை இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்ட பிறகு ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட பள்ளி இப்படி சும்மா நிக்குதுன்னு சொல்லி பாபர் முழுமையாக்கினார். அதனாலதான் பாபர் மசூதி பேரு. அவர் அஸ்திவாரமே போடலைங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்ப இடிச்சிருப்பாரு? அவர் அந்த கோயில் இருந்தது அஸ்திவாரம் போட முந்தைய வேற ஆள் இருந்திருக்கிறாரு. அப்ப இதை வச்சுட்டோம். இப்படி ஏராளமான சான்றுகள், அதுக்கு பிந்தி நடந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 92 நடந்தது, ராஜீவ் காந்தி செய்த துரோகம், நரசிம்மராவ் செய்த துரோகம் எல்லாம் தெரியும். அப்ப இப்படி இருந்த ஒரு பாபர் மசூதிங்கிற ஒரு பள்ளிவாசல தங்களுக்கு சொந்தமாக்குவதற்காக வேண்டி சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு ஏதாவது ஒரு உணர்ச்சிகரமான பேரை எடுக்கணும். இப்ப சமீப காலமாக ராமருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அவர் பேரை பயன்படுத்தி நாம இந்த நாட்டில் ஒரு ரணகலத்தை உண்டாக்குவோம், ஆட்சியை பிடிக்குவோம், தேர்தலை ஜெயிப்போம், அறிவுபூர்வமா கொள்கை வச்சு ஜெயிக்க இயலாது என்றெல்லாம். ஏன்னா இவர்களுக்கு ஒரு மூலதனமே உணர்ச்சி தான், அறிவு கிடையாது, தேசத்தை பத்தி அக்கறை கிடையாது, தேசத்தை பற்றி அளவுகோல் கூட இவர்கள் கிடையாது. இதை சொல்றதுக்கு ஒரு சின்ன சான்று, கிட்டத்தில் உள்ள சான்று நான் சொல்றேன். இப்ப கொலம்பியா விழுந்துச்சுல, கொலம்பியா விண்கலம், அதுல கல்பனாண்டு ஒரு அம்மா அவுட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த கல்பனா இறந்ததுக்காக வேண்டி பாராளுமன்றத்தில் விசேஷ கூட்டம் கூட்டி, அதுக்கு சிறப்பு கூட்டம் கூட்டி, அதுக்கு அனுதாபம். இந்த மாதிரி 1000 கல்பனா சாவுலாக்கள் உண்டாக வேண்டும் நம்ம பிரதமர். இங்க உள்ள தமிழக முதலமைச்சர் என்ன பண்றாரு, அவர் பேர்ல விருது ஆரம்பிச்சு இந்த மாதிரி உண்டாகணுங்கிறாங்க. அப்ப இவர்கள் தேசத்தை எப்படி பார்க்கறான்னு பாருங்க. கல்பனா சாவ்லா யாரு? அந்த அம்மா இந்தியாவோட பிறந்தது உண்மை, இறக்கும் போது இந்தியாவா இருந்துச்சு. இந்த நாடை எனக்கு வேணாம்னு சொல்லி அமெரிக்காவோட குடியுரிமை வாங்கிட்டு அமெரிக்க பிரஜையாகி அமெரிக்க ராணுவத்துக்கு உதவுறதுக்காக வேண்டி போய் சேர்ந்த ஒரு அம்மா எப்படி இந்திய பிரஜையா இருக்க முடியும்? இந்த வாஜ்பாய், அத்வானி, ஜெயலலிதா உள்ளிட்ட எல்லா அரசியல்வாதிகளுமே தேசத்துக்கு நன்மை தரணும், தேசத்துக்கு பாதுகாப்பான விஷயம் தரணும்னு யோசிக்க மாட்டாங்க. தேசத்தில் பிறந்திருக்கணும், துரோகம் செஞ்சாலும் பரவாயில்ல, வேற நாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. இந்தியாவில் பிறந்தவர் தான் பாகிஸ்தானுக்கு ஜனாதிபதியா வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம், பாகிஸ்தான் ராணுவ தளபதியா வந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அறிவு இருக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி கூறுகட்ட ஜென்மங்களை நம்ம நாட்டினுடைய பொறுப்புகளை வச்சிருக்கிறதுனால தேசத்துக்கு இவர்கள் என்ன ஆகும்? இன்னைக்கு உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன். அதுக்கெல்லாம் இந்த ஆய்வுகள் உதவ போகுது. நாளைக்கு இதே அமெரிக்கா கல்பனா சாவ்லாவுடைய சாதனையை வைத்துக் கொண்டு இந்தியா மிரட்ட மாட்டான்னு சொல்ல முடியுமா? இப்ப சென்னையில் விட்டுட்டு போயிட்டாங்க, விமானத்தை சுட்டு தள்ளிருக்க வேணாம். கவர்மெண்ட் நடத்துறீங்களா? வேற ஒரு நாட்டு விமானம் விட்டுருப்பீங்களா? சீனாவில் போனா விட்டுருப்பானா? சென்னையில் இவ்வளவு பெரிய நகரத்தில் விமானத்தை கொண்டு உணவு பார்க்க வந்துட்டு போயிருக்கிறான். சுட்டுத்தள்ள வக்கில்லாத கும்பல்லாம் இன்னைக்கு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது. இவர்கள் எப்படி தேசத்தை பாதுகாப்பார்கள்? தேச பாதுகாப்பில் அக்கறை இல்லாம உணர்ச்சியை மட்டும் மூலதனமாக கொண்ட ஒரு கூட்டம் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறது, இந்த நாட்டில் பிரச்சனையை உண்டாக்க நினைக்கிறது, பாபர் மசூதியை பிரச்சனையை வைத்து ஆட்சி பண்ணலாம், அதிகாரம் எல்லாம் நினைக்கிறது. நாம் இன்னமும் நம்ம சட்டத்தை மதிக்கிறோம். சட்டத்தின் மீது ஒரு அசலம் கூடைக்கு வாஜ்பாயால் பதில் கொடுக்க முடியவில்லை. தெரிஞ்சுக்க, நீ ஒரு சாதாரண ஒரு அசலப்புரை நீதிமன்ற கதவை தட்டினா வாஜ்பாய் நடுங்கிற அளவுக்கு வலிமையான சட்டம் கொண்ட நாடு. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆட்டம் போடலாம், கீழ் மட்டத்தில் விலைக்கு வாங்கி விடலாம், கீழ் மட்டத்தில் அநீதியை நீங்கள் வாங்கி விடலாம், மேல உங்களால முடியாது. உலகமெல்லாம் காய்த்து பெறும் என்ற பயம் மேல உள்ள நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள், உங்களால் வளைக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சியில தான் இப்ப விரைவாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியில வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளின் துவக்கமாகத்தான் விரிவான வரலாறு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்ல வேண்டிய மேற்று. இருந்தாலும் நேரத்தினுடைய அருமையை கருதி நம்ம இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பெட்டிஷன் போடணும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். அல்லாஹ் உள்ளங்களை எல்லாம் மாற்றக்கூடியவன்,
நியாயத்தை புரிய வைக்கக்கூடியவன் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்